அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் உங்கள் காதலில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து 2 டெக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது கூட ஏஞ்சல் டெக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் என்னென்ன விஷயம்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதே போல் இது வந்து ஃபைல் நம்பர் 1. இந்த க்ரீன் கலர் டெக்கில் இந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஃபைல் நம்பர் 1. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஃபைல் நம்பர் 1 ஸ்டோன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபைல் நம்பர் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே. ஸ்டோனை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபைல் நம்பர் 2 வந்து இந்த ப்ளூ கலர் டெக்கில் ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் 2 பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபைல் 2 செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. 2லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல்லேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ உங்களோட ஃபைல் எது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ ஃபைல் நம்பர் 1. ஓகே. இந்த ரெட் கலர் ஸ்டோன். ஓகேயா. ஸோ நம்ம இந்த டெக்லேருந்து இந்த விஷயம் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏஞ்சல் டெக்லேருந்து ஏஞ்சல்ஸ் வந்து இந்த வாரம் உங்கள் காதலில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இந்த வாரம் உங்கள் காதலில் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே. ஓகே. இந்த இடத்துல வந்து 3 கார்டு வந்துச்சு. ஸோ அதாவது ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஆஸ்க் யுவர் ஏஞ்சல் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்கள் தேவதைகள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அதாவது உங்களோட குலதெய்வம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏஞ்சல். ஸோ அப்படி இருக்கவங்க கிட்ட நீங்கள் தாராளமாக இந்த காதலுக்கான ஹெல்ப் வந்து இந்த வாரம் கேட்கும்போது அது வந்து சக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதே போல் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் நீங்கள் என்ன நம்பிக்கை வச்சுருந்தாலும் சரி, ஒரு சிலர் வந்து நினச்சிட்ருக்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய நபர் வந்து இந்த வாரம் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னாலும் சரி, இல்லை அவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு என்ன வேணாலும் நினச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று யூனிவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் தீர்மானமாக நம்பணும். ஸோ இந்த 2 விஷயத்தில் எது பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அதான் வந்திருக்கு. நீங்கள் இந்த விஷயத்த எந்த அளவுக்கு நம்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த விஷயம் நடக்கிறதும் நடக்காமல் போகிறதும் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து இந்த காதலுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுல யூனிவர்ஸ் வந்து உங்கள் கையிலேயே இந்த விஷயத்த ஒப்படைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த என்னால் இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்க முடியுது. ஓகே. ஸோ உங்கள் கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன யூஸ் பண்ணாலும் சரி, சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறத மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஓகே. ஸோ இந்த வாரம் வந்து உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த டெக்லேருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேயே கார்டு வந்து ரொம்ப வேகமாக விழுந்துருச்சு. ஸோ ஓகே. உங்கள் காதலுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். ஓகே. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போதும் சரி, இங்கே வந்து ஒரு சில குழப்பங்கள் வந்து இனிமே இருந்துகிட்ருக்கு. அதே போல் மனத்தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா கூட உங்களை குழப்பப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி, ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மனத்தெளிவோடு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகே. ஸோ அப்படி நீங்கள் மனத்தெளிவோடு இருந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த நம்பி கேட்குறீங்க அப்படிங்கும்போது, முழு நம்பிக்கையாக கேட்குறீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்க அந்த மனக்கசப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி மனக்கசப்பாக இருக்க விஷயங்கள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகே.
ஸோ இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கம்மியாகி இருந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ பேலன்ஸ் அப்படிங்கிறது இல்லாததுனால கூட உங்களுக்குள்ள இந்த பிரச்சனை, மனக்கசப்பு இந்த விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்குள்ள எந்த விஷயம்லாம் பேலன்ஸ் இல்லாம இருந்ததோ, அந்த விஷயம்லாம் ஒரு சரியா ஒரு நேர்கோட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரியும் இங்க வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்டின்னா, கண்டிப்பா இந்த காதல்ல வந்து வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் அப்டின்னா, நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கார்ட்லேருந்து வந்திருக்க அவ்ளோ கார்டுமே சொல்லுது. அதாவது உங்க காதலரோட கைய வந்து நீங்க பிடிக்கணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்க மனச வந்து ஒரு சிறைக்குள்ள வந்து வச்சுக்கிடாதீங்க. ஸோ உங்க மனச வந்து ஃப்ரீயாக்கி விடுங்க. ஓகேயா? ஸோ உங்க மனசு ஃப்ரீ ஆகும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாரி விஷயத்த ஈஸியா உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ உங்க மனசு வந்து ஃப்ரீ ஆகும்போது உங்ககிட்ட ஏஞ்சல் கிட்ட போயிட்டு நேரடியா உங்களோட கோரிக்கைகள வந்து அவங்க முன்னாடி வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த காதல்ல ஒரு நம்பிக்கையா ஒரு விஷயத்த நீங்க அவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கும்போது, உங்க காதல கைப்பிடிக்கிறதுக்கான வழி வெட்டுறதுக்கான வாய்ப்பும், கைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் அமையும். ஓகேயா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட இந்த வாரம் வந்து ரொம்ப தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து சக்ஸஸ் ஆகுறது. ஸோ சக்ஸஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மத்த கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு, ஸோ இந்த வாரம் வந்து உங்க காதல்ல என்னென்ன விஷயத்த வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க காதல்ல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் நிகழக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்க நபர் வந்து உங்கள விட்டு வெளிநாட்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க அங்கேருந்து விமான பயணத்தில உங்கள வந்து வந்தடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த வாரத்தில ஏற்படலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டெக் ஆகி நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஸ்டெக்கில் இருந்து மீண்டும் ஒரு செயல்முறைக்கு வந்து திரும்புறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் வந்து ஏற்படும். ஸோ அதே போல் இந்த வாரம் பார்க்க போனால் உங்கள் காதலில் வந்து ஒரு வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த வேகம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சரியாக எதிர்கொள்ள வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே. ஸோ வேகமாக ஒரு சில வார்த்தைகள் வரலாம், ஒரு சில தகவல் வரலாம். ஸோ நீங்கள் அதை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த ரிலேஷன்ஷிப் கையை பிடிக்கிறதும் திரும்ப ஒரு கூட்டுக்குள்ள சிக்கிக்கிறதும் இருக்குது. ஓகே. ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு வந்து இந்த வாரம் வந்து தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கார்ட்ஸ் வழியாக வந்து யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் உங்கள் காதலுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வாரம் தகுந்த மனுஷரோட ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ அது உங்களை வெற்றி பாதைக்கு வந்து அழைத்து செல்லும். ஸோ அதே போல் நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர்கள் வந்து இந்த வாரம் சில விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லி கிளியர்படுத்தி கொள்ளலாம், சில விஷயத்துக்கு வந்து தலையும் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த வாரம் உங்கள் கதையில் என்னென்ன விஷயம் எதிர்பார்க்கலாம். ஓகே. சில நபர்கள் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. இது காதல வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் இந்த விஷயம்லாம் முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இப்போ மற்ற நபர்களால் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு பிரச்சனை வருதா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தாழ்ந்து அமைதியாகி ஒரு சில விஷயத்தை பற்றி உங்கள் நபர்கள் தெளிவாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுதான் இந்த விஷயம் தான் இந்த வாரம் உங்கள் காதலில் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபைல் 1 உங்களுக்கு இந்த ரீடிங் தான். ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே போல் நான் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃபைல் நம்பர் 1. பாய். டேக் கேர். ஹாய். ஃபைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஃபைல் நம்பர் 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே. ஸோ இன்றைக்கி ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அதே போல் நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த வாரம் வந்து உங்கள் நபர்களின் காதலில் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம், இந்த வாரம் உங்கள் காதலில் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் உங்கள் நபர்கள் கிட்ட இருந்து அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம்.
ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் சைட்ல இருந்து என்ன ஆன்சர் குடுக்குறாங்க, இந்த வாரம் உங்க காதல்ல என்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவேன். ஓகே. ஸோ அந்த இங்க 3 கார்டில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வாரம் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கே ஏதாவது தோணியிருக்கும், இந்த விஷயம் வந்து நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் இந்த வாரம் வந்து என்னெல்லாம் உங்கள் நபர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம், என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த மைண்டுக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ, அதனால நீங்க ரொம்ப பொறுமையா, அமைதியா இருந்து உங்க இன்ட்யூஷன வந்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகேயா? ஸோ, அதே போல சில விஷயம் நீங்க உங்க நபர்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு சில பேர் வந்து சில விஷயத்த பேச போவீங்க. ஆனா, சில விஷயத்த வந்து முழுமையாவே சொல்லாம அப்படியே பாதி சொன்ன மாதிரி, இல்லைன்னா சொல்லப்போன விஷயத்த அப்படியே விட்டுட்டு, வேறு ஏதாவது விஷயத்த சொல்லி, அது வேறு ஏதாவது பிரச்சனைய கிரியேட் ஆகி வந்துரும். ஓகே. ஸோ, அப்படி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தடவ நீங்க ஏதாவது இந்த வாரம் உங்க நபர்கள் கிட்ட கதைக்க போறீங்க அப்படின்னா, என்ன கதைக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன விஷயம் அப்படிங்கிறதும், நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன எதிர்பார்க்குறீங்க அதையும், உங்க மனசுல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிடணும். ஓகேயா? ஸோ நீங்க ரொம்ப தெளிவா சொல்லும்போது, இந்த இந்த காதல்ல வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஓகேயா? உங்கள பொறுத்த மட்டும், உங்களையும் உங்க நபரையும் பொறுத்த மட்டும் ஒரு தெளிவு இல்லாத மாதிரியே இருக்கு. ஸோ இது 2 பேத்துக்குமே இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால இந்த வாரம் நீங்க ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா, கொஞ்சம் தெளிவா செய்ய போங்க. ஸோ அதே போல இங்க ஒரு சிலருக்கு ஐ அம் ரியலி சாரி. நீங்க தெளிவா செய்யுங்க அப்படிங்கிறத நான் இங்க சொல்லியிருந்தேன். ஆனா, இங்க ஒரு சிலருக்கு இப்போதைக்கு நீங்க எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இப்போ இருந்துட்டு இருக்க சூழ்நிலை அண்ட் டைமிங் வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது ஏஞ்சல் சைட்லேருந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து செய்யாதீங்க. ஓகே. ஸோ அந்த விஷயத்துல வந்து நல்ல தெளிவ மட்டும் இந்த வாரம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இந்த விஷயம் பண்ணினா எப்படி இருக்கும்? செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த இந்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு சரியா, சரியில்லையா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோத் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. ஓகே. மற்றது அதிகபட்சமா எந்த விஷயத்தையும் வந்து இந்த வாரம் வந்து செய்யாதீங்க. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து உங்க மைண்ட்க்கு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த விஷயம் வந்து இப்ப செய்யக்கூடாது, செஞ்சா சரியா இருக்காது அப்படின்னு உங்களுக்கே ஒரு சில விஷயத்துல வந்து குழப்பமா இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இந்த வாரம் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த சரியா, தப்பா அப்படிங்கிறதுல நெறைய குழப்பம் இருக்கு. இந்த விஷயத்துல எனக்கு தெளிவே இல்ல அப்படின்னா, இந்த விஷயத்த இந்த வாரம் தவிர்த்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேயா? ஸோ, இப்ப இந்த காலத்துல இருந்து இந்த வாரம் உங்க காதல்ல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளவா? ஓகே. ஸோ பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருந்தாங்கல்ல. ஏன் அப்படின்னா, இந்த வாரம் வந்து நீங்க ரொம்பவே வேகமா இருக்க போறீங்க அப்படிங்கிறதுனால கூட, இந்த வாரம் வந்து கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிற மாதிரி, இந்த வாரம் வந்து இங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கோவம் அதிகமா வரலாம். அப்படி இல்லைன்னா, இல்ல எனக்கு இந்த விஷயத்துல சரி எது, தப்பு எது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, சில விஷயத்த வந்து பேசினா ஓகே. ஒரே வெட்டு துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இதுல முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து நோ அப்படின்னு சொல்றாங்க ஏஞ்சல். ஏன்னா, இன்னுமே உங்களுக்கு அந்த விஷயத்துல வந்து ஒரு தெளிவு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இப்போதைக்கு வந்து நீங்க எதுவுமே செய்யாம பொறுமையா, அமைதியா காத்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இப்ப ஏதாவது விஷயம் வந்து அவசரப்பட்டு செய்றீங்க அப்படின்னா, என்ன விஷயத்துக்காக நீங்க இந்த விஷயத்த வந்து செய்ய போறீங்க? என்ன விஷயத்துக்காக நீங்க தொடர்பு கொள்ள போறீங்க? அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டு, வேற ஏதாவது ஒரு விஷயம் பேசி, அது வேற ஏதாவது ரூட்ல போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான், இங்க கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாவே சொல்றாங்க. யூனிவர்ஸ் சைட்ல இருந்தும், ஏஞ்சல் சைட்ல இருந்தும். அது மட்டும் இல்லாம பைல் நம்பர் 2, இந்த பைல் நம்பர் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகி ஏதாவது ஒரு அமைதியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காதல பொறுத்த மட்டும். ஓகேயா?
ஸோ என்னதான் உங்க நபர் கூட ஈர்ப்பு இருக்கு அப்படின்னாலும், இல்ல நீங்க என்ன சொன்னாலும் உங்க நபர்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுனாலயும், இந்த வாரம் வந்து ஓவரா எதுவுமே பண்ணி போகாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல உங்க ஹார்ட் வந்து நெறைய பிரேக் ஆகி இருக்கிறதுனால, இந்த வாரம் வந்து தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கே ஒரு ஹீலிங் வந்து தேவைப்படும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யுனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதுவும் இல்லாம அ இது வந்து ரைட் டைம் இல்ல. ஏன்னா ஒண்ணு நீயே ஹீல் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீ எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் எடு. இப்போ உனக்கு தேவை ஹீலிங் அப்படிங்கிறதுனால கூட இந்த வாரம் வந்து உங்க ஹார்ட் பிரேக் ஆகுன விஷயத்தெல்லாம் நீங்க ஹீல் பண்ணி கொள்ளணும். ஓகேயா? ஏன்னா இங்க வந்து நீங்க கொஞ்சம் லோ வைப்ல இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ உங்களையே நீங்க செல்ஃப் லவ் பண்ணிக்கொள்றது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது உங்க ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய குழப்பத்துல இருக்கிறதுனாலயும், சில விஷயங்கள் வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்டு தெளிவில்லாம இருக்கிறதுனால கூட சில விஷயத்த வந்து ரொம்பவே டல்லா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட செல்ஃப் வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்காக, திரும்பவும் உங்க பிரைட்ட வந்து அப் பண்ணிக்கிறதுக்காக நீங்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ, ஸோ அந்த விஷயத்த ரொம்பவே பார்த்து பண்றது நல்லது. ஓகேயா? ஸோ இந்த வாரம் வந்து ஏதாவது விஷயத்துல தெளிவு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, உங்களோட தாயார், இல்ல ஒரு அக்கா அப்படி இருக்கவங்க யார்ட்டயாவது நீங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம். சில விஷயத்த வந்து கருத்து பரிமாறிக் கொள்ளலாம். இந்த காதலுக்காக நான் இந்த விஷயத்த செய்ய போறேன். இது சரியா? தப்பா? அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரொம்பவே பொறுமையா டீல் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே. ஈஸியா அடுத்த கட்டம் எடுத்துட்டு போணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல வந்து ஆகுறதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுத்தாகணும். அதாவது ஒரு கர்ப்பத்துல அ ஒரு குழந்தைய சுமந்துட்டுருக்க ஒரு தாய் வந்து எவ்வளோ பொறுமையா இருப்பாங்க அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு. ஸோ அதேபோல நீங்களும் ரொம்பவே பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா தான் அத வந்து அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி கொள்ள முடியும். ஓகேயா? ஏன்னா இங்க சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம். நிஜமாவே இந்த நபர் வந்து என்ன காதலிச்சாரா? அப்படிங்கிற ஒரு டவுட் கூட சில பேருக்கு இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனாலேயும் அந்த கோவத்தினாலேயும் கொஞ்சம் நீங்க வேகமா செயல்படலாம். இந்த வாரம் அப்படிங்கிறதுனாலயும் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பேசணும். ஓகே. இந்த இந்த வாரத்த பொறுத்து. ஓகேயா? ஓகே. ஸோ அதுதான். என்ன பேசுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து ஓகே. நான் வந்து சில விஷயத்த வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதிகாரத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும், கொஞ்சம் முட்டாள்தனமா எந்த விஷயத்தையுமே பண்ணிறாதீங்க. அது உங்க காதலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா, இந்த இடத்துல ஹார்ட் பிரேக் இருக்கு. அதேபோல சில விஷயத்த தெளிவுபடுத்தணும். அதேபோல இல்ல நான் இத கேட்டே ஆகணும் அப்படி எதுவும் இந்த வாரம் அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ என்ன விஷயம் இருந்தாலும் சரி. ஓகேயா? ஸோ உங்க காதல் வந்து உங்க கைய விட்டு போன மாதிரி எனக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்குற மாரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ரொம்ப பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே, ஈஸியா இந்த காதல வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நகர்த்தி உங்களால எடுத்து கொண்டுட்டு போக முடியும். ஓகேயா? பட் இப்ப வந்து இந்த காதல் வந்து ஸ்டக் மூமெண்ட்ல இருக்கிறதுனால கூட, நீங்க ரொம்ப வேகமா இருக்கலாம். இந்த காதல்ல வந்து சரியான முடிவு வேணும், தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க வேகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு ஸ்டக்கா இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வாரம் வந்து நீங்க எதையுமே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன்னா நீங்க உங்க நபர ஃப்ரீயா விடும்போது தான், இந்த காதல்ல வந்து இருக்கிற உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் சரி, உங்க பார்ட்னருக்கும் சரி புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்களா இருக்கட்டும், உங்க பார்ட்னரா இருக்கட்டும், ஆ ஃபேமிலிக்காக அப்படின்னு நெறைய ஓடி ஓடி ஓய்வு அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே அவசியம். ஓகேயா? ஏன்னா 2 பேருமே சில விஷயத்துல வந்து தளர்ந்து போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேர் சைட்லயுமே இந்த ஹார்ட் பிரேக் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேயா? ஸோ இந்த வாரம் வந்து அமைதியா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க. ஸோ அதேபோல உங்க காதல்ல என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா விரிவுபடுத்தி பாருங்க. ஓகே. ஸோ அமைதியா, பொறுமையா இருந்து இந்த காதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி பார்த்தாலே உங்களுக்கு இந்த காதல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த வாரம் ரொம்பவே என்ன முக்கியம் அப்படின்னா, உங்க காதல்ல தெளிவு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதேபோல நீங்க இந்த காதல பத்தி பர்சனலி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரொம்பவே அமைதியா இருக்கிறது நல்லது. உங்க மைண்ட்க்கு வந்து யூனிவர்ஸ் எந்தெந்த நியூஸ் குடுக்குறாங்களோ, ஸோ அத மட்டும் எடுத்துட்டு, ஸோ இந்த காதலுக்காக காத்துட்ருக்கதா, இல்ல வேண்டாமா, கொஞ்ச நாள் இப்படியே ஃப்ரீயா விட்டுடலாமா வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து யூனிவர்ஸ் குடுக்கக்கூடிய நியூஸ். ஓகேயா? ஸோ தனிப்பட்ட முறையில அவங்க ஏதாவது நியூஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன்ல வந்து அந்த விஷயம் தோணுது. இது செஞ்சா சரியா இருக்கும், இல்லன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சில விஷயம் வந்து தோணுது அப்படின்னா, அதுக்கேற்றால் போல நீங்க விஷயத்த நகர்த்தணும், காய் நகர்த்தணும் அப்படிங்கிற மாரி தான் இந்த வாரம் வந்து இருந்துட்டுருக்கு உங்களுக்கு.
ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல நீங்களா இருக்கட்டும், உங்க பார்ட்னரா இருக்கட்டும், ஆ ஃபேமிலிக்காக அப்படின்னு நெறைய ஓடி ஓடி ஓய்வு அப்படிங்கிறது வந்து 2 பேருக்குமே அவசியம். ஓகேயா? ஏன்னா 2 பேருமே சில விஷயத்துல வந்து தளர்ந்து போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேர் சைட்லயுமே இந்த ஹார்ட் பிரேக் வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால, இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஓகேயா? ஸோ இந்த வாரம் வந்து அமைதியா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்க. ஸோ அதேபோல உங்க காதல்ல என்ன நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா விரிவுபடுத்தி பாருங்க. ஓகே. ஸோ அமைதியா பொறுமையா இருந்து இந்த காதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி பார்த்தாலே உங்களுக்கு இந்த காதல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த வாரம் ரொம்பவே என்ன முக்கியம் அப்படின்னா உங்க காதல்ல தெளிவு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதே போல நீங்க இந்த காதலை பத்தி பர்சனலி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த காதல்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரொம்பவே அமைதியா இருக்கிறது நல்லது. உங்க மைண்ட்க்கு வந்து யூனிவர்ஸ் என்னென்ன நியூஸ் குடுக்குறாங்களோ, ஸோ அத மட்டும் எடுத்துட்டு, ஸோ இந்த காதலுக்காக காத்துட்ருக்கதா, இல்ல வேண்டாமா, கொஞ்ச நாள் இப்படியே ஃப்ரீயா விடலாமாங்கிறது தனிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து யூனிவர்ஸ் குடுக்கக்கூடிய நியூஸ். ஓகேயா? ஸோ தனிப்பட்ட முறையில அவங்க ஏதாவது நியூஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்யூஷன்ல வந்து அந்த விஷயம் தோணுது. இது செஞ்சா சரியா இருக்கும், இல்லன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சில விஷயம் வந்து தோணுது அப்படின்னா, அதுக்கேற்றாற் போல நீங்க விஷயத்த நகர்த்தணும், காய் நகர்த்தணும் அப்படிங்கிற மாரி தான் இந்த வாரம் வந்து இருந்துட்டுருக்கு உங்களுக்கு.